வெல்கம் டு என்மேன் சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக்ஷன் அண்ட் டெசிமல்ஸில் கொஷின் நம்பர் 3. மல்டிப்ளை அண்ட் ரெடியூஸ் டு லோயஸ்ட் ஃபார்ம் அண்ட் கன்வெர்ட் இன்டு எ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ இதை மல்டிபிள் பண்ணி இந்த ஃப்ராக்ஷன்ஸை ஒரு லோயஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வெறும் இன்டீஜராக கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 1ன்னு போட்டுக்கலாம். அப்போ நம்ம கன்ஃபியூஸ் இல்லாமல் மல்டிபிள் பண்ணுவோம். நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்ணணும். 7 3s are 21, 1 5s are 5. இப்போ இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அர்த்தம் நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட கிரேட்டராக இருக்குது. பட் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கணும்? நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட கம்மியாக இருக்கணும். பட் இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ணணும்? மிக்ஸ்டாக மாற்றணும். மிக்ஸ்டுக்கு என்ன பண்ணணும்? அதை டிவைட் பண்ணி எழுதிடணும். 4 times 20 ரிமைண்டர் 1. இது குவாஷன்ட், ரிமைண்டர், டிவைசர். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எப்படி எழுதணும்? quotient, remainder, divisor. So 4 1/5. Okay, second one. Numerator multiple பண்ணனும், denominator multiple பண்ணனும். 4 divided by 3. இதுவும் mixed fraction தான். So அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? divide பண்ணி எழுதிர போறோம். quotient, remainder, கீழ divisor. So 12/7. So இதுவும் mixed fraction. So நம்ம என்ன பண்ண போறோம்? divide பண்ண போறோம். quotient, remainder, divisor. ஸோ இது 10/9. இங்கேயும் அதே தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது, மிக்ஸ்டாக மாற்ற போகிறோம். quotient, remainder, divisor. ஸோ லாஸ்ட் ஒன் 8/3. ஸோ அங்கேயும் என்ன பண்ணணும்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். 2 times quotient, remainder, divisor. அவ்வளோதான்.